والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه والناس أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال رسول الله صلى الله عليه وسلم: فإن خير الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கு உரித்தாக்கி அவருடைய ஸலாமும் அவருடைய ஸலாத்தும் இறுதிதூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய தோழர்கள் மீதும் மேலும் யாரெல்லாம் அவர்களை பின்பற்றி வாழ்ந்தார்களோ அத்தவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் லோட்டுமாக என்று பிரார்த்தித்து இந்த வகுப்பை ஆரம்பிச்சுகின்றேன். அன்பான சகோதரர்களே, தொடர்ச்சியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறு என்ற தலைப்பிலே தொடர்ந்த ஒரு வகுப்பு நடைபெற்று வருகிறது. நேற்றைய நாளிலே மக்கா வெற்றி குறித்த ஒரு சில தகவல்களை நாம் பார்த்திருந்தோம். மக்கா வெற்றி எப்போ நடந்துச்சு, எந்த வருடம்? மக்கா வெற்றி எந்த வருடம்? ஹிஜ்ரி ஹிஜ்ரி 8 ஹிஜ்ரி 8 ஷாபான் மாதம், ரஜப் மாதத்துடைய கடைசியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐஷாரதான்ட்டு நம்ம நேற்று சொன்னோம் பாருங்கள். அந்த ஒப்பந்தம் முறிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற அந்த செய்தி சஹாபாக்களுக்கு தெரிவதற்கு முன்பாக ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொல்ல முடியா. அது ரஜப் மாதத்துடைய கடைசி நாட்கள். அதன் பிறகு ஷாபான் மாதத்துடைய ஆரம்ப கட்ட நாட்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10,000 சஹாபாக்களை அழைத்து கொண்டு மதீனாவிலிருந்து மக்காவிற்கு புறப்பட்டார்கள் என்கின்ற தகவலை நாம் பார்த்துருக்கோம். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றியின் போது காபாவிற்குள்ளே இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாவற்றையும் உடைத்தார்கள். எத்தனை நாட்கள் தங்கினார்கள் மக்காவிலே? 19 நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கினார்கள். சிலைகள் எல்லா சிலைகளும் உடைக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ரா செய்தார்கள். பிலால் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து அதான் சொல்ல வைத்தார்கள். இதுவெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்காவிலே செய்த மிக முக்கியமான விஷயங்களாக இருந்தது. பொது மன்னிப்பு, எல்லோருக்கும் பொது மன்னிப்பு வழங்கினார்கள். யாருக்கும் பலி தீர்க்கப்படாது அப்படிங்கிற அந்த பொது மன்னிப்பு வழங்கினார்கள். எந்த பொது மன்னிப்புனா யாருக்கு அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மக்காவில் அவர்கள் இருக்கும்போது யாரெல்லாம் துன்பம் கொடுத்தார்களோ, யாரெல்லாம் வேதனை கொடுத்தார்களோ எல்லோருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, மன்னிப்பு வழங்கினார்கள் அப்படிங்கிற தகவலை நேற்றைய நாளில் நாம் பார்த்திருந்தோம். இன்றைய நாளில் நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னோம்? நேற்று சொல்லியிருந்தோம். எப்படி? இல்லை ஹுனைன் யுத்தத்திற்கு முன்னாடி இருக்கு தபூக், கஸ்வத் தபூக் என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாமிய வரலாற்றிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும்போது அதிகமானவர்கள் கலந்து கொண்ட போரிலே முதலாவது போர் எது அப்படின்னா தபூக் போர் தான். எத்தனை பேர் கலந்து கொண்டார்கள் தெரியுமா? இருக்காச்சும் தபூக் போரிலே எத்தனை பேர் கலந்து கொண்டார்கள்? எத்தனை சஹாபாக்கள் கலந்து கொண்டார்கள்? 30,000 பேர் கலந்து கொண்டார்கள் சஹாபாக்கள். தபூக் போரின் போது 30,000 பேர் கலந்து கொண்டார்கள். அதுக்கு முன்னாடி அதிகமான மக்கள்லாம் எந்த போர் தான்?
எதுக்குதான் மக்கா வெற்றிக்கு தான் 10,000 பேர். அதுக்கு முன்னாடி எல்லாம் 5,000 3,000 1000 அப்படிங்கிற எண்ணிக்கையில் தான் சஹாபாக்களுடைய எண்ணிக்கை ஒவ்வொரு படையிலும் இருந்தது. மிக அதிகமாக சஹாபாக்கள் முஸ்லிம்கள் கலந்து கொண்ட முதலாவது போர் அப்படின்னா தபூக் போர். ஹுனைன் போரிலே இதை விட சற்று அதிகமாக மக்கள் தொகை இருந்தது. சில அறிவிப்புகளில் 30,000 என்று இருக்கிறது, சில அறிவிப்புகளில் 35,000 என்று இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளை அந்த தகவலில் இன்ஷா அல்லாஹ் நாளை நம்ம பார்ப்போம். இன்றைக்கி ஹுனைன் போர் வேண்டாம், அதுக்கு அடுத்த சம்பவம் தான் தபூக் போருக்கு அடுத்த சம்பவம் தான் ஹுனைன். இன்ஷா அல்லாஹ் நாளை நாம் பார்ப்போம். அப்போ தபூக் போர் எப்போது நடந்தது அப்படின்னா ஹிஜ்ரி 9வது வருடம். ஹிஜ்ரி 9வது வருடத்திலே நபி ஸல்லல்லாஹு காலகட்டத்தில் நடந்த மிக முக்கியமான போர்களில் ஒன்று ரஜபு மாதத்திலே நடந்த ஒரு போர். கடுமையான ஒரு பஞ்சம், கடுமையான ஒரு பஞ்ச காலகட்டம். இன்னும் சொல்ல போனால் பேரிச்சம்பழங்கள் அறுவடை செய்யப்படக்கூடிய ஒரு காலகட்டம். பேரிச்சம்பழங்கள் அறுவடை செய்யப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த தபூக் போர் நடக்கிறது. தபூக் போருக்கான காரணம் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாறு நீங்கள் படிக்கும்போது ஒரு விஷயம் படிச்சுட்டு இருக்கும்போது அதற்கான அந்த சம்பவம் நடப்பதற்கான காரணம் 5 வருடங்களுக்கு முன்பாக நடந்திருக்கும். நபி ஸல்லல்லாஹு வரலாறு நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது அதற்கான அந்த சம்பவம் போது உதாரணத்திற்கு ஒரு போர் நடந்துச்சுன்னு வைங்களேன், அந்த போருக்கான காரணம் எங்கேயோ நடந்திருக்கும், முன்னாடி நடந்திருக்கும். அப்படி ஒரு சம்பவத்தை அடிப்படையாக வைத்து தான் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் அந்த தபூக் போருக்காக சஹாபாக்களை அழைப்பு விடுத்தார்கள். சஹாபாக்கள் போருக்கு புறப்பட்டு வந்தார்கள். என்ன சம்பவம் அப்படின்னா ஹாரிஸ் பின் உமைர் அல் அஸதி ரலியல்லாஹு அன்ஹு, ஹாரிஸ் பின் உமைர் அல் அஸதி ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு சஹாபியை நபி ஸல்லல்லாஹு அவர்கள் லெட்டர் கொடுத்து அனுப்புவாங்க. யாருக்கு அனுப்புவாங்க அப்படின்னா பஸ்ராவுடைய மன்னருக்கு, இன்னும் வந்து ஷுரஹ்பீல் அப்படிங்கிற ஒரு மன்னருக்கு எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் அந்த ரோம நாட்டுடைய மன்னர் ஷுரஹ்பீலுக்கு நபி ஸல்லல்லாஹு அவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா லெட்டர் அனுப்புவாங்க. இஸ்லாமிய பிரச்சாரம் அழைப்பு படி கொடுத்து லெட்டர் அனுப்புவாங்க. நேற்று நம்ம சொல்லியிருந்தோம், மெசேஜ் படத்துடைய ஆரம்பத்தில் 3 பேர் குதிரையில் வேகமாக ஓடுவாங்க பாருங்க. அதில் ஒருத்தர் ஹாரிஸ் இப்னு உமைர் அல் அஸதி ரலியல்லாஹு. அந்த படத்தில் வரக்கூடியவங்களில் ஒருத்தர் இல்லை, அந்த வரலாற்றில் வரக்கூடியவர்கள் ஒருத்தர். சரியா? அந்த படத்தில் ஒருத்தர் அந்த சஹாபி வந்து நடிச்சிருக்கான்னு கேட்டுறக்கூடாது. சரியா? அது தகவல். உண்மையிலே சொல்ல போனால் அன்பான சகோதரர்களே, இது மாதிரியான இஸ்லாமிக் மூவின்னு சொல்லி எது எல்லாம் வருதோ தயவு செஞ்சு பார்த்துடாதீங்க, பார்க்காதீங்க தான் நாம் சொல்லுவோம். என்ன காரணம் அப்படின்னா அதை பார்க்கும்போது அதே நபர் வேற ஒரு படத்தில் இருந்தாருன்னு வைங்க, அதே ஹம்சா இருக்காரு பாரு, அதே உமர் இருக்காரு பாரு, அதே அலி இருக்காரு பாரு, அதே இவர் இருக்காரு பாரு, அந்த சிந்தனை தான் நமக்கு வரும். பார்த்தோன்னே அப்படிதான் நமக்கு தோன்றும். ஏன்னா அவங்களை பற்றி தெளிவாக நம்ம ஒன்று மனசில் நம்முடைய மைண்ட் வந்து உட்கார வச்சிருப்போம். இப்படி என்ன நடந்துச்சு, இப்படி எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அதில் பார்த்தோம் நம்ம அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுருப்போம். மனசில் அப்படி பளிச்சுன்னு உட்காந்துருக்கும் போது அந்த ஃபோட்டோ பார்த்து வச்சுன்னா அவர் இருக்கார் பாரு பார்த்தியா, அவர் இருக்கார் பார்த்தியா அப்படின்னு. உண்மையிலே அவர் அல்ல, அது வேஷம். இஸ்லாமிய அடிப்படையில் இஸ்லாமிய இஸ்லாமிய மூவி அப்படின்னு சொல்லி வரக்கூடிய விஷயங்களை வந்து தயவு செஞ்சு என்ன செய்யாதீங்க, பார்க்காதீங்க. அது பார்க்காதீங்க. பார்க்காமல் இருப்பது நம்முடைய என்ன சொல்றது ஈமானுக்கு பாதுகாப்பு. நாம சொல்லுவோம் நம்முடைய ஈமானுக்கு அது பாதுகாப்பான ஒன்று அப்படிங்கிறத நாம கவனித்துறீங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கை முடிந்த பிறகு 10 வருடங்கள் மக்கா குறைஷிகளோடு போர் கிடையாது அப்படின்ன உடனே மன்னர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு லெட்டர் எழுதுறாங்க. அப்படி மன்னர்களுக்கு லெட்டர் எழுதும் போது ரோம நாட்டு மன்னர் ஷுரஹ்பீலுக்கு நபி ஸல்லல்லாஹு அவர்கள் ஒரு லெட்டர் எழுதி ஹாரிஸ் பின் உமைர் அவர்களை அனுப்புகின்றார்கள். ஹாரிஸ் பின் உமைர் அவர்களை பஸ்ராவிலே இருக்கக்கூடிய ஒரு கவர்னர் அவன் என்ன செய்யறான் அப்படின்னா அவரை தடுத்து அவர் வந்து வழியில கொண்டுடுறான். அவர் என்ன செய்யறான், கொண்டுடுறான். அந்த காலகட்டத்தில் நடைமுறை என்ன அப்படின்னா ஒரு லெட்டரை எடுத்துட்டு போற ஒரு செய்தியை கொண்டு போகக்கூடிய ஒரு மன்னரை ஒரு அந்த நபரை அந்த மெசேஜ் கொண்டு போகக்கூடிய அந்த நபரை கொலை செய்வது என்பது பகிரங்கமாக வாடா சண்டைக்குன்னு கூப்பிடுறதை விட மோசமானது. அந்த காலகட்டத்தில் மக்கள் இப்படி தான் பார்த்தாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு இது கடுமையாக பாதிப்பை ஏற்படுத்தியது. அந்த விஷயத்திற்காக அன்றிலிருந்தே போருக்கு நபி ஸல்லல்லாஹு அவர்கள் ஆயத்தமானார். சில குறிப்பிட்ட சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அவர்கள் ரோமர்களுக்கு எதிராக நாம் போர் செய்ய இருக்கிறோம் அப்படிங்கிற செய்தியை அலி ரலியல்லாஹு அன்ஹு இது போன்ற சில குறிப்பிட்ட சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்லிக்கொண்டே வந்தார்கள். ஹுதைபியா உடன்படிக்கை முடிந்த பிறகு அந்த சஹாபாக்கள் வேறு யாருக்கும் சொல்லாரு. எப்போ நடக்கும், எப்போ நடந்துச்சு, எப்போ நடக்கும் அது அப்படிங்கிற அந்த தகவலை நபி ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்லவில்லை. அந்த நேரத்தில் ஹிஜ்ரி 9வது வருடம் ரஜபு மாதத்துடைய கடைசி காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தபூக் போருக்காக சஹாபாக்களை அழைப்பு விடுக்கின்றார்கள். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் வேலை செய்கிறதா போருக்கு கிளம்புறதா அப்படிங்கிற அந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க.
உண்மையிலேயே சஹாபாக்கள் இந்த உலகத்தை விட மறுமை எவ்வளவு நேசித்தார்கள் என்பதற்கு அற்புதமான ஒரு போர் தான், சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு போர் தான் தபூக் போர். காசு காசு காசுன்னு காசு பின்னாடி நம்ம போறோமே, சஹாபாக்கள் எதுக்கு பின்னாடி ஓடுனாங்க அப்படிங்கிறதுக்கு நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு அழகான ஒரு விஷயம்தான் இந்த தபூக் போர். யார்கிட்டையும் காசு கிடையாது, கடுமையான பஞ்சம், மழை இல்லை, இருக்கக்கூடிய மரங்கள்ல பேரிச்சம்பழங்கள் பழுத்து தொங்குகிறது, அதை வந்து அறுவடை செய்யணும். அங்கு வேலைக்கு போகிறதா இல்லை அல்லாஹ்வுடைய தூதருடைய அழைப்புக்கு பதில் சொல்லி போருக்கு கிளம்புறதா? சஹாபாக்கள் ரெண்டும் பண்ணாங்க. சஹாபாக்கள் ரெண்டும் வந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நைட்ல கூப்பிட்டா நைட்ல வந்து நின்னா யார சொல்லா, வந்து நின்று சொல்லுங்க யார சொல்லா. பகல்ல கூப்பிட்டா வந்து நின்று யார சொல்லா, சொல்லுங்க யார சொல்லா. இங்க முடிஞ்ச உடனே நேரம் தோட்டத்துக்கு போய் அங்கே பேரிச்சம்பழங்களை அறுவடை செய்யுது. அப்போ சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில போருக்கு வந்து அதிகமாக பொருளாதாரம் கொடுங்க. என்ன காரணத்தினால் அப்படின்னா, அன்பான சகோதரர்களே, போர் அப்படின்னு சொல்லி நம்ம பேசுவோம், சாதாரணமாக நம்ம பேசுவோம். எடுத்த எடுப்பில் இஸ்லாமிய மார்க்கம் போரை வந்து அனுமதிக்கவில்லை. போர் அனுமதிக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் அதற்கு சில நிபந்தனைகளை நமக்கு சொல்லுகிறது. முதல்ல இஸ்லாமிய ஆட்சி இருந்தால்தான் போர் என்பது நமக்கு கடமை. இஸ்லாமிய ஆட்சி இல்லாத பகுதிகளில் போர் செய்வது என்பது அது இஸ்லாமிய போர் கிடையாது. நம்முடைய நாட்டை நான் ஜிஹாத் பண்றேன், நான் புறப்பட்டேன் அப்படின்னா ஜிஹாத் கிடையாது. அப்பட்டமான மார்க்கத்திற்கு முரணான ஒரு விஷயம் அது. மார்க்கத்திலே குழப்பம் விளைவித்தல், பூமியிலே குழப்பம் விளைவித்தல், அது எல்லாம். போர் செய்வதற்கு இஸ்லாமிய ஆட்சி முதல்ல வேணும். இரண்டாவது, இஸ்லாமிய ஆட்சிக்கு தனி படை இருக்கிறது. இஸ்லாமிய ஆட்சிக்கு என்ன வேணும்? தனி படை இருக்கணும். மூன்றாவது, அந்த படைக்கு தேவையான எல்லா விதமான அந்த ஆயுதங்களும் தயாராக இருக்கணும். பத்ர் போர் நடந்துச்சு, ஹிஜ்ரி 2வது வருடம் நடந்துச்சு, அப்படித்தானே? நபி ஸல்லல்லாஹு மதீனாவுக்கு வந்து ஒரு 17-18 மாதங்கள் கழித்து நடந்த ஒரு போர் தான் பத்ர் போர். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி மதீனாவுக்கு வந்த உடனே நபி அல்லாஹ் தஆலா பெர்மிஷன் கொடுக்கல, போய் அடிங்க அப்படின்னு சொல்லி? ஒரு வருஷம் முடிய போகக்கூடிய நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா போர் உங்களுக்கு அனுமதி, நீங்க தாராளமாக போர் செய்யலாம். அது கடமையாக்கப்பட்டது எப்போது அப்படின்னா 2வது வருடம், ஹிஜ்ரி 2வது வருடம். ஹிஜ்ரி 1வது வருடத்தில் நீங்க போர் செய்யலாம், பெர்மிஷன் கிராண்டட், தாராளமாக செய்யலாம், ஆனால் கடமை கிடையாது. 2வது வருடத்தில் அல்லாஹ் தஆலா கடமை என்று விதித்தார். என்ன காரணம்? அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் படையை உருவாக்கி கொண்டிருந்தார்கள். அந்த விஷயங்கள் எல்லாம் முழுமையடைந்த பிறகுதான் அல்லாஹ் தஆலா போரை கடமையாக்கினார். இந்த சம்பவம் தபூக் போருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் புறப்பட்டது கூட 1.5 வருடங்கள் கழித்து தான் புறப்பட்டார். நிறைய மக்கள் இருக்கிறார்கள், எல்லாருக்கும் ஆயுதங்கள் வேண்டும், போருக்கு வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் வந்து உணவு தானியங்கள் எல்லாமே ஏற்பாடு செய்யணும். அதெல்லாம் இஸ்லாமிய அரசாங்கத்துடைய பொறுப்பு. நீ வா, நீ எப்படி வேணா சாப்பிடு, எப்படி வேணா போ, வந்தா உசுரோட இருந்தா வா, இல்லைன்னா செத்து போ அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் பார்க்க முடியாது. அழைத்து செல்லும் போது அவர்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டியது இஸ்லாமிய அரசாங்கத்துடைய பொறுப்பு. அப்ப அந்த சஹாபி கொல்லப்பட்டது ஹிஜ்ரி 7வது வருடத்தில், தபூக் போர் அந்த ஹுதைபியா உடன்படிக்கை முடிந்த பிறகு. ஹிஜ்ரி 6வது வருடத்துடைய கடைசியில், ஹிஜ்ரி 7வது வருடத்தில் தான் நபி 6வது 7வது 6வது தானே, ஹுதைபியா உடன்படிக்கை 6வது வருஷம் தானே, ஹிஜ்ரி 6வது வருஷம் தான். 7வது வருஷம் தான் நபி ஸல்லல்லாஹு உம்ரா செய்வாங்க. 8வது வருஷம் இது போய் செய்வாங்க, மக்கா வெற்றிக்கு போவாங்க. ஒரு வருஷம் கழிச்சு உம்ராக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? 7வது வருஷம், ஹிஜ்ரி 7வது வருஷம். அப்போ ஹிஜ்ரி 6வது வருடத்துடைய கடைசியில, அதாவது துல்காதா மாதம், ஹஜ்ஜுக்கு முந்தைய மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹுதைபியா உடன்படிக்கை செய்தார்கள். அதுக்கு அடுத்து நடந்த சம்பவம் தான் இந்த சஹாபி கொல்லப்பட்ட சம்பவம். அன்றிலிருந்து ஒரு 2 வருடம் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படையை தயாரித்துக் கொண்டிருந்தார்கள். படைக்கு தேவையான ஆயுதங்கள், அந்த படைக்கு தேவையான எல்லா வசதி வாய்ப்புகளையும் தயார் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ அலி அவர்கள் சில சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரோமர்களுக்கு எதிராக நம்ம வந்து ஒரு நாள் வந்து போர் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. என்ன காரணம்னா அந்த சஹாபி கொல்லப்பட்ட அந்த காரணத்தினால் அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு சஹாபாக்களுக்கு எப்படி அழைப்பு கொடுத்தாங்க தபூக் போருக்கு அப்படின்னா, கிளம்புங்க போருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லலை. முதல்ல அல்லாஹ்வுடைய பாதையில் போருக்கு பொருள்களை தயாரிக்கணும், நீங்கள் வந்து அல்லாஹ்வுடைய பாதையில் சதகா செய்யுங்க. ஓடுறாங்க சஹாபாக்கள். அபூபக்கர் என்ன கொண்டு வந்தார்? எவ்வளவு பொருள் இருந்துச்சு அவர் கொண்டு வந்தது? அபூபக்கர் அவர்கள் கொண்டு வந்தார்கள். தன்னுடைய வீட்டிலே எதுவுமே விட்டு வரவில்லை, எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு வந்துட்டார்.
எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வந்துட்டாங்க. ஒரு விஷயம் கூட விட்டுட்டு போகலை. அப்போ அபூபக்கர் அவர்கள் கொண்டு வந்த அந்த சொத்துடைய மதிப்பு எவ்வளோ அப்படின்னா 3000 திர்ஹம். எவ்வளோ? 3000 திர்ஹம். உமர் தான் என்ன செய்கிறார்? தன்னுடைய செல்வத்தில் சரிபாதியை கொண்டு வந்து கொடுத்தார். 5000 திர்ஹம். 2 பேரில் யாருக்கு பெஸ்ட்டுன்னு சொன்னாங்க? உமர் தான். ஏன் பெஸ்ட்டு? மொத்தத்தையும் கொண்டு வந்துட்டார். அவர் பாதி தான் கொண்டு வந்தார். இங்கு அளவு அல்ல முக்கியம், இங்கே அளவு அல்ல, எவ்வளோ கவுண்டிங் அல்ல முக்கியம். இஸ்லாம் இதுதான் சொல்றது. நீ 1 ரூபா கொடுக்குறியா அல்லாஹ்வுடைய பாதையிலே, 100 ரூபா கொடுக்குறியா, 1,00,000 ரூபாய் கொடுக்குறியான்றது முக்கியமா இல்லை. எந்த நியத்தை வச்சு நீ கொடுக்குற அப்படிங்கிறத அல்லாஹ் தானே பார்க்கக்கூடிய விஷயம். அவங்களுக்கு தான் அந்த 3000 திர்ஹம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. உமர்ல வந்து 5000 திர்ஹம் கொண்டு வந்து கொடுத்தார்கள். அதுக்கடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, எல்லா சஹாபாக்களிடத்திலும் வந்து அறிவிப்பு செய்கிறாங்க, போருக்கு தயாராகுங்கள் அப்படின்னு சொல்லி. ஒவ்வொரு சஹாபியும் தங்களால் முடிந்த அளவிற்கு இது கொண்டு வந்து செஞ்சாங்க, கொண்டு வந்து கொடுத்து கொண்டு இருந்தார்கள். மதீனாவில் ஒரு என்ன சொல்றது, ஒரு வதந்தி பரவி கொண்டு இருந்தது. என்ன வதந்தி அப்படின்னா, ரோமர்கள் என்னைக்கோ வந்து போர் செய்ய வராங்க, முஸ்லீம்களை அடிக்க வராங்க அப்படின்னு சொல்லி அந்த செய்தி வந்து மதீனா ஃபுல்லாக வந்துச்சு. அதனால முஸ்லீம்கள் எப்போதுமே ஒரு பதட்ட நிலையிலே இருந்தாங்க மதீனாவில். உமர் அவர்களுக்கும் ஒரு சஹாபிக்கும் 2 சஹாபிக்கும் இருந்துச்சு, ஒரு அக்ரிமெண்ட் இருந்துச்சு தெரியுமில்ல, படிக்கிறதுக்கு. இன்னைக்கு நான் வேலைக்கு போவேன், நீ படிச்சுட்டு வரணும். அடுத்த நாள் நீ வேலைக்கு போகணும், நான் படிச்சுட்டு வருவேன் நபிசாமிட்டு போய். இது தெரியுமில்ல, அந்த சம்பவம் தெரியுமில்ல. அந்த சஹாபியை சந்திப்பதற்காக உமர் அவர்கள் போகிறாங்க. டக்கு டக்குன்னு கதவு தட்டுறாங்க. கதவு தட்டி ஒரு சந்தேகம் ஒரு விஷயம் பேசுறதுக்காகத்தான் உமர் தான் போகிறாங்க. அப்போ கதவு தட்டும் போது அந்த சஹாபி கதவு திறக்கும் போது, என்ன ரோமர்கள் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி, ரோமர்கள் அடிக்க வந்துட்டாங்களா, அந்த அளவு சஹாபாக்களுடைய நிலை. என்ன காரணம்னா, அந்த காலகட்டத்தில் ரோமர்களுடைய பலம் அவ்வளவு அதிகம். இன்னைக்கு அமெரிக்கா நான் தான் எல்லாத்துக்கும் நாட்டாமைன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி அன்னைக்கு ரோமர்கள் தான் எல்லாவற்றுக்கும் நாட்டாமையாக இருந்தாங்க. அன்னைக்கு அங்கிருந்து அப்படிதான் பவர் எல்லாமே அங்கே ரோமர்கள் மற்றும் பாரசீகர்கள் தான் இருந்தது. பாரசீகர்கள்னா யார்? பாரசீகர்கள்னா யார்? அல்லாவை வணங்கக்கூடியவர்கள் அல்ல, சிலையை வணங்கக்கூடியவர்கள் அல்ல, நெருப்பு வணங்கிகள். யார் அவங்க? எந்த நாட்டுக்காரங்க? மஜூசிகள். அவங்க எந்த நாட்டுக்காரங்க? ஈரான். பாரசீகர்கள்னா ஈரானியர்கள். இந்த 2 பேர் தான் அந்த காலகட்டத்தை நாட்டாங்க. இவர்களுக்கு எதிராக போர் செய்வது என்பது தற்கொலைக்கு சமம். ஏன்னா இவர்களிடத்தில் இருக்கக்கூடிய இராணுவம், ஆயுதம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. பலமான இராணுவம், பலமான ஆயுதம் யாரிடத்திலும் இல்லாத அளவிற்கு நவீன, அந்த காலகட்டத்தில் நவீன ஆயுதங்கள் எல்லாமே இவங்க வச்சிருந்தாங்க. அதனால மதீனால ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை. ஏதாச்சும் ஒரு பெரிய ஒரு சவுண்ட் வந்துருச்சா, ஐயோ ஏதாச்சும் சம்பவம் வந்துருச்சா, இவங்க ரோமர்கள் சண்டை போட வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி. இந்த காலகட்டத்தை தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அவதூறு பரப்பக்கூடிய சம்பவம் வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி 1 மாதம் மனைவி விட்டு விலகி இருந்தாங்க பாருங்க. அந்த நேரத்தில் அந்த சம்பவம் தான் எப்படி பரவுது, நபி ஸல்லல்லாஹு எல்லா மனைவியும் தலாக் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் பரவிடுச்சு. 1 மாதம் நபி ஸல்லல்லாஹு மனைவிகளை விட்டு விலகி இருந்தார்கள், நபி ஸல்லல்லாஹு தலாக் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற பேச்சு வந்துருச்சு. இந்த செய்தி பேசுவதற்காக போகும்போது கூட நபி ஸல்லல்லாஹு விலகி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபி இன்னொரு சஹாபி கிட்ட போய் பேசும்போது கூட, என்ன ரோமர்கள் வந்துட்டாங்களா, அதை விட பெருசா நடந்துச்சுப்பா. என்ன நடந்துச்சு? நபி ஸல்லல்லாஹு வைஃபை தலாக் கொடுத்துட்டாங்கப்பா அப்படி பேச்சே. மக்களுடைய மதீனாவாசிகளுடைய பேச்சு இப்படிதான். அந்த அளவிற்கு அந்த ரோமர்களுக்கு குறித்த அந்த தகவல் மதீனாவாசிகள் மத்தியில் இருந்தது. எப்படியும் போர் செய்ய போறோம் அப்படிங்கிற தகவல் சஹாபாக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. நபி ஸல்லல்லாஹு முதலாக சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, போருக்கு கொண்டு வந்து இது செய்யுங்க, அல்லாஹுடைய பாதையில் நீங்கள் வந்து செலவு செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது சஹாபாக்கள் தங்களால் முடிந்த அளவிற்கு கொண்டு வந்து கொடுத்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு 5000 திர்ஹம்கள், அபூபக்கர் அவர்கள் 3000 திர்ஹம்கள். காசு பணம் இல்லாத சஹாபாக்கள், அஸ்ஹாபு சுஃபா என்று அறியப்படக்கூடிய திண்ணை தோழர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, மார்க்கெட்டுக்கு போகிறாங்க, கூலி வேலை செய்கிறாங்க. 2-3 பேரிச்சம்பளம் கிடைக்குது, கொண்டு வந்து அல்லாஹுடைய தூதரிடத்தில் கொடுக்குறாங்க. வேலை செய்கிறாங்க, 2-3 பேரிச்சம்பளம் கிடைக்குது கூலியாக. சில சஹாபாக்களுக்கு கோதுமை, தொழில் கோதுமை, வார கோதுமை என்று சொல்லப்படக்கூடிய கோதுமையுடைய வகைகள், அதுவும் பழைய கோதுமை கிடைக்குது. அதை கொண்டு வந்து அல்லாஹுடைய தூதர் ஒரு கையளவு இவ்வளவுதான் கிடைச்சது கூலி, கொண்டு வந்து அல்லாஹுடைய தூதரத்தில் கொடுத்தாங்க. யார சொன்னா பிடிச்சிக்க, யார சொன்னா என்னால் முடிஞ்சது.
கொடுத்ததோடு மட்டும் நிக்கல, யார் சொல்ல நானும் போருக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி தயார், ரெஜிஸ்டர் பண்றாங்க பேர் சஹாபாக்கள். தபூக் போர் நடக்கக்கூடிய இடம் எங்க? ரொம்ப தூரம். மதீனாவிலிருந்து வடமேற்குல போகணும், ரொம்ப தூரம் போகணும், வடமேற்குல போகணும். மதீனா இருக்கு இங்க, வடமேற்கு இங்க கிராஸா போகணும். இப்போ ஊட்டியில நம்ம இப்படி மேலே கிராஸா போகுது இல்லையா, நேராக போறோம் ஊட்டிக்கு, இப்படி கிராஸா தானே போறோம். அப்படி வடமேற்கு இன்னும் நேரம் போயிட்டே இருக்கும், ரொம்ப தூரம் போகணும். நடந்து போறதுக்கான வாகனம் இல்லை, கடுமையான பஞ்சம். மதீனாலையும் ஆளுங்க வியாபாரம் செய்யறதுக்கு, அறுவடை செய்யறதுக்கு மக்கள் வேணும். சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூணத்துல வந்தாங்க. யார சொல்லலாம், 30,000 பேர் சேர்ந்துட்டோம் போருக்கு, வாகனம் வேணும். யார சொல்லலாம், என்ன செய்யறது? வாகனம் வேணும், போருக்கு வர்றதுக்கு வாகனம் வேணும். அவ்வளவு தூரம் நடந்து வர முடியாது எல்லாரும். அப்போ அந்த விஷயத்தை அல்லாஹு தஆலா 9வது அத்தியாயத்தில் சொல்லக்கூடிய வசனத்தில் அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டுகின்றான். சஹாபாக்கள், சில ஏழை சஹாபாக்கள், வாகனம் இல்லாத சஹாபாக்கள் அல்லாஹுடைய பாதையில் அவங்களால முடிந்த சதகாவை கொடுத்து விட்டு போருக்கு தயாரிப்புக்கான பொருட்களுக்காக வேண்டி காசு பணம் கொடுத்துட்டு அல்லாஹுடைய தூதரத்தில் வாகனம் வேணும் யார சொல்ல, நாங்களும் போருக்கு வரணும் அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹு தாலா சொல்லி அந்த சஹாபாக்களுக்கு நபிசன் சொன்னாங்க, லா அஜிது மா அஹ்மிலுக்கும் அலைஹி தவல்லவ் வ அயுனுஹும் தஃபீது மின தம்னி ஹஸனன் அல்லா யஜிது மா யுன்ஃபிகூன். அவங்க அழுதுகிட்டே போறாங்க, அல்லாஹுடைய பாதையை நம்ம செலவு செய்யறதுக்கு நம்மகிட்ட காசு பணம் அதிகமாக இல்லாமல் போயிடுச்சே, அல்லாஹுடைய பாதையில் நாம் போற செய்யறதுக்கு வாகனம் நம்மகிட்ட இல்லாமல் போயிடுச்சேன்னு சொல்லி அழுதுகிட்டே போனாங்க. செலவு செய்ய முடியலையேன்னு அழுதாங்க. நாம எதுக்காக அழுகிறோம்? எதுக்கு அழுகிறோம்? செலவு செய்ய முடியலன்னு சொல்லி ஒரு முறை அழுதுருக்குமாங்க? மனசார யோசிச்சு சொல்ல வேண்டாம், நீங்களே மனசுல நினைச்சுக்கிறீங்க. எத்தனை முறை நாம் அல்லல்லா காசு பணம் இல்லை, அதனால சில நேரத்தில் காசு பணம் இல்லை அப்படின்னும் போது உதவி தேடி யாராச்சும் வந்திருந்தாங்க அப்படின்னா நமக்கு உள்ளத்துல கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தம் ஏற்படும். அழுது இருக்கிறோமா? கண்ணீர் விட்டு அழுது இருக்கிறோமா? ஆனா அந்த சஹாபாக்கள் தஃபீது மின தம்இ ஹஸனன், கவலையின் காரணமாக அவருடைய கண்கள் இருந்து கண்ணீர் பொங்கியது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுகின்றார். கவலை எதுக்காக கவலை? அல்லாஹ் யஜிது மா யுன்ஃபிகூன், அல்லாஹ் நம்மள்ட்ட அல்லாஹுடைய பாதையை நிறைய செலவு பண்றதுக்கு நம்மள்ட்ட காசு இல்லாம போயிடுச்சு அழுதுகிட்டே திரும்பி போனாங்க. போருக்கு அல்லாஹுடைய தூதரோடு கிளம்புறதுக்கு நம்மள்ட்ட வாகனம் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதரோடு போருக்கு வர முடியவில்லையே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே போனாங்க. அழுதுகிட்டு போனவங்க சும்மா இருக்கல, திரும்பி வந்துட்டாங்க ஓடி. கிளம்புங்க சொல்ல, நடந்து வரோம் நாம அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்தாங்க. சில பேர் வரவில்லை, சில பேர் அந்த போருக்கு, தபூக் போருக்கு வரவில்லை. முக்கியமான 3 சஹாபாக்கள் முனாஃபிகீன்கள் போருக்கு வரவில்லை. முக்கியமான 3 சஹாபாக்களும் முனாஃபிகீன்களும் போருக்கு வரவில்லை. அந்த 3 சஹாபாக்கள் யாரு அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் இடையில நம்ம சொல்றோம். அந்த 3 சஹாபாக்களுடைய சிந்தனை என்ன அப்படின்னா, நம்மள்ட்ட வாகனம் இருக்கு, வேகமா ஓடுற குதிரை எல்லாம், அரேபியன் குதிரை எல்லாம் நிறைய இருக்குது, நிறைய ஒட்டகம் எல்லாம் இருக்கு. ஒன்று இல்லைன்னா ஒன்று, 2 நாள் போகிறதுக்கான வாகனமும் இருக்குது. 2 நாளில் அந்த தபூக் நடக்கக்கூடிய இடத்த அந்த தபூக்கு போகிறதுக்குரிய அளவுக்கான அந்த வாகன வசதியும் இருக்குது. ஒரே நாளில் போகணும்னா அதுக்கும் வாகனம் இருக்குது நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, சரி கொஞ்ச நேரம் கழிச்சு போய்க்கலாம், கொஞ்ச நேரம் கழிச்சு போய்க்கலாம், கொஞ்ச நேரம் கழிச்சு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி கடைசியில் போகவே இல்லை. போர் முடிஞ்சு நபிசன் வந்துட்டாங்க. போர் முடிஞ்சு நபிசன் திரும்பியே வந்துட்டாங்க மதீனாவிற்கு. நாளைக்கு போய்க்கலாம். ஏன் நபிசன் திரும்பி சீக்கிரமா வந்துட்டாங்க அப்படின்னா, போரே பெருசா நடக்கல, பயம் வந்துருச்சு அவங்களுக்கு. வந்தாங்க அல்லாஹுடைய தூதரை எதிர்ப்பதற்காக ரோமர்கள் வந்தார்கள். பயந்து புறமுதி காட்டி ஓடிட்டாங்க. பெருசா போரே நடக்கல. கொண்டு வந்த எல்லா கனிமத் பொருளையும் விட்டுட்டு போயிட்டாங்க. நபிசன் எல்லாம் சேர்த்து கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு அந்த இடத்துல பாதுகாப்பு அபூஹுரைரா எதிர்ப்பாங்க. சரி, அதை கடைசியில் சொல்லுவோம். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதரத்தில் கொண்டு வந்து கொடுத்த அந்த பொருளாதாரத்துடைய அளவு பாருங்க. அபூபக்கர் அவர்களை பற்றி சொன்னோம், உமர் அவர்களை பற்றி சொன்னோம், மற்ற சஹாபாக்களை பற்றி சொன்னோம். அப்போ அதற்கடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்த உடனே சஹாபாக்கள் அதிகமாக கொண்டு வந்து கொடுத்தார்கள். அதில் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பங்கு அளவிட முடியாது. அவர்களுடைய பங்கு அளவிட முடியாது. உண்மையிலே சொல்றேங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி தயாளத்தன்மை கொண்ட மனிதரை பார்ப்பது அரிது. உமர் அவருடைய ஆட்சி காலத்தில் கடுமையான பஞ்சம், மழையே இல்லை, கடுமையான பஞ்சம், சாப்பாட்டுக்கே வழி இல்லை. மக்கள் எல்லாம் சாப்பாடு தேடி அலைகிறாங்க.
காசு இருக்கு, ஆனால் வாங்குறதுக்கு சாப்பாடு இல்லை. அரிசி வேலை இருந்தால் தானே சாப்பிட முடியும். காசு வச்சுட்டு காசை சாப்பிட முடியுமா? தங்கத்தை சாப்பிட முடியுமா? வெள்ளியை சாப்பிட முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. கொட்டி கிடக்குது தங்கமும் வெள்ளியும். உமருடைய ஆட்சி காலகட்டத்திலிருந்தே செல்வம் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு, மக்களுக்கு நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. உஸ்மானுடைய ஆட்சி காலங்கள்லாம் சொல்ல போனால் பொற்காலம்னு சொல்லுவோம் பாருங்க, அந்த மாதிரியான பொற்காலம். வசதி வாய்ப்புகள் அள்ளி வழங்கப்பட்ட காலகட்டம். எல்லா இடத்திலும் காசு போடும், விளைச்சல் இருந்தால் தானே. அப்போ உமருடைய காலத்தில் நடந்த சம்பவம் இது. ஏன்னா மழையே இல்லை, ரொம்ப பஞ்சம் இருக்கும். உஸ்மானுடைய வியாபார கூட்டம் உணவு தானியங்களோடு மதீனாக்கு வந்திருக்கும். இங்கேருந்து ஷாம்லேருந்து வந்திருக்கும். எல்லா வியாபாரிகளும் என்ன செய்வாங்க, உஸ்மானுடைய அந்த வியாபார கூட்டத்தை மதீனாக்கு உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே ஊர் எல்லையில் நிப்பாட்டி பேசுவாங்க. உங்கள்கிட்ட இருக்கிற பொருள் இவ்வளோ விலை போகும், நான் 2 மடங்கு விலை தரேன், எனக்கு கொடுத்துரு. புரியுதில்லை? 100 ரூபா இருக்குது உங்கள்கிட்ட பொருள், உங்கள்கிட்ட இருக்கிற பொருளுக்கு 100 ரூபா போகும், அதோடைய மார்க்கெட் விலை அதுதான், நான் 200 ரூபா தரேன், எனக்கு கொடுத்துரு. எதுக்கு கேட்குறாங்க? இவங்க ஊருக்குள்ளே போயிட்டு இதாண்டா சாக்கு, இதாண்டா டைமுன்னு சொல்லி 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு விற்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒருத்தன் 10 மடங்கு காசு தரேன் கூடி, ஒருத்தன் 20 மடங்கு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா சொல்கிறான், ஆசை காட்டுறான். இல்லைப்பா முடியாது முடியாது முடியாதுன்னு உஸ்மான் தான் சொல்லியாச்சு. அங்கே கூட்டத்தை நிப்பாட்டிட்டு உஸ்மான் தான் மதீனால இருக்கிறாங்க. மதீனால அவங்கள்ட்ட பேசுகிறாங்க, இல்லை முடியாது 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 முடியாதுன்றாங்க. அதுக்கு அடுத்து உஸ்மான் கடைசியில் சொன்னாங்க, எல்லாத்துக்கும் நான் முன்னாடியே விற்றுட்டேன், நான் இதை முன்னாடியே விற்றுட்டேன் ஒருத்தருக்கு, அவர் எனக்கு 700 மடங்கு, ஒரு சில அறிவிப்புகளில் 70 மடங்குன்னு சொல்லி வருது. 2 விதமான அறிவிப்புகளும் வருது. 2க்கும் குர்ஆன் வசனம் ஆதாரம் இருக்குது. சரிங்களா? 70 மடங்கு அவர் எனக்கு லாபம் தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. எல்லா மக்களும் பேசிக்கிட்டாங்க. 10 மடங்கு லாபம் கொடுக்குறதே பெரிய விஷயம், அது யாரா 70 மடங்குன உடனே, அது யாரா 700 மடங்கு கொடுக்குறதுன உடனே அல்லாஹ் தஆலா அவருடைய வசனத்தை ஓதி காட்டினாங்க. அல்லாஹுக்கு நான் இது வித்துட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லா மக்களுக்கும் சதகா பண்ணிட்டாங்க. அவ்வளவு தயாளத்தன்மை கொண்டவர் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்போ அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹுடைய தூதரத்தில் கொண்டு வந்து கொடுத்த செய்திகளை கவனத்தில் கொள்ளுங்கள். அவர்கள் தன்னுடைய வியாபார கூட்டம் முழுமைக்கும் அல்லாஹுடைய தூதரத்தில் கொண்டு வந்து கொடுத்தார்கள். 200 ஒட்டகங்கள். எத்தனை ஒட்டகங்கள்? 200 ஒட்டகங்கள். அந்த 200 ஒட்டகங்கள் மீது உணவுப் பொருட்கள், வியாபாரத்திற்கு கிளம்புறதுக்கு தயாராக இருந்த அந்த வியாபார பொருட்கள், அதில் தொங்கவிடப்பட்டிருந்த ஆயுதங்கள். வியாபார கூட்டம் போகுது அப்படின்னா ஒட்டகத்தில் என்ன இருக்கும்? ஆயுதங்களும் இருக்கும். வழிப்பறி கொள்ளை இருப்பாங்க இல்லையா? அதனால் உங்களுக்கு பாதுகாப்புக்காக வேண்டிய ஆயுதங்கள். அதோடைய 200 ஊக்கியா வெள்ளிகள். ஒரு ஊக்கியான இவ்வளோ ஒரு பெரிய ஒரு பாத்திரம் மாதிரி, ஒரு 2 கிலோ 4 கிலோ வரைக்கும் தேரக்கூடிய ஒரு அளவுன்னு வைங்களேன். 200 ஊக்கியா வெள்ளி கொண்டு வந்து கொடுத்தார்கள். அதற்கடுத்து நபி சாசம் அவர்களிடத்தில் திரும்பவும் அடுத்து 100 ஒட்டகங்களும் அந்த 100 ஒட்டகங்களிலே உணவுப் பொருட்களும் கொண்டு வந்து அல்லாஹுடைய தூதரிடத்தில் கொடுத்தார்கள். அதன் பிறகு திரும்ப போனாங்க. திரும்ப போயிட்டு வந்துட்டு 1000 தீனார்களை, நல்லா ஞாபகம் வைங்க, தீனாருன்னா அல்லாஹுடைய தூதருடைய காலகட்டத்தில் தங்க காசுங்க, கோல்டு காயின். திர்ஹம்னா வெள்ளி காசு. திர்ஹம்னா வெள்ளி, தீனார்னா தங்கம். ஹதீஸ்களில் தெளிவாக நீங்கள் இதை படிக்கலாம். ஜக்காத்து கடமைன்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஹதீஸ்களில் தீனாரு ஜக்காத்தை பற்றி பேசும்போது தீனார்னா இவ்வளோ, திர்ஹம்னா இவ்வளோ அப்படின்னு சொல்லி பதிவு செய்யப்பட்டிருக்கும். தீனார்னா தங்க காசு, திர்ஹம்னா வெள்ளி காசு. 1000 தங்க காசுகளை கொண்டு வந்து அல்லாஹுடைய தூதருடைய மடியிலே அப்படியே கொட்டுறாங்க உஸ்மான் ரலியல்லாஹு. மொத்தம் எவ்வளோ ஆச்சு? எத்தனை ஒட்டகம்? 300. அதுக்கடுத்து ஒரு 100 கொடுத்தாரு இல்லை, 300 ஒட்டகம். 300 ஒட்டகத்தில் உணவுப் பொருட்களும் அந்த ஒட்டகத்தில் தொங்கவிடப்பட்டிருக்கக்கூடிய ஆயுதங்களும், 200 ஊக்கியா வெள்ளி, 1000 தீனார் தங்க காசுகள். ஒரு தங்க காசு அன்றைய மதிப்பில் 7 கிராம், 7 கிராமு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 8 கிராமுன்னு வைங்க. ஒரு பவுனு தங்க காசு, 1000 தங்க காசுனா 8000 கிராம். யோசிச்சு பார்த்துக்கிறங்க, கொடுக்க முடியுமா? நம்மள்கிட்ட இல்லை, இருந்தாலும் கொடுத்துருக்குமா? கொண்டு வந்து கொட்டிக்கிட்டே இருந்தாங்க, அல்லாஹுடைய பாதையில் கொட்டிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கடுத்து உமர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா தர்ர உஸ்மான் மா அமில பஅதல் யௌம். உஸ்மானை இன்னைக்கு அப்புறம் எதே செஞ்சாலும் அவருக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படாதுன்னா.
ஏதாச்சும் அவர் பாவம் பண்ணியே இருந்தாலும், அவர் பாவம் பண்ணாலும் அவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் அந்த பாவத்தின் காரணமாக ஏற்படாது, எந்த ஒரு தீங்கும் அவருக்கு ஏற்படாது, அதாவது அவருக்கு தண்டனை இருக்காது, அல்லாஹ் மன்னித்து விட்டான் உஸ்மானுக்கு அப்படின்னு சொல்லி ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினார்கள். அதுக்கடுத்து திரும்ப போனாங்க உஸ்மான் அவர்கள். திரும்ப போயிட்டு அல்லாஹ்வுடைய பாதையில் திரும்ப கொண்டு வந்து சதகா கொடுத்தார்கள். எந்த அளவிற்கு அப்படின்னா 900 ஒட்டகங்கள் கொடுத்தார்கள். போறாங்க, கொண்டு வந்து கொடுக்குறாங்க, திரும்ப போறது, திரும்ப 100 கொண்டு வந்து கொடுக்குறது, திரும்ப போறது, திரும்ப 100 கொண்டு வந்து கொடுக்குறது, இப்படி 900 ஒட்டகங்கள். அதற்கடுத்து 100 பூட்டப்படாத குதிரைகள், பூட்டப்படாத குதிரைகள். அதன் பிறகு பூட்டப்படாத குதிரைகள்னா என்ன அர்த்தம்? ஃப்ரெஷ்ஷான குதிரை, போருக்கு எல்லாம் எதுக்குமே பயன்படுத்தப்படாத குதிரை, நல்ல திடகாத்திரமாக இருக்கக்கூடிய 100 ஃப்ரெஷ்ஷான குதிரைகள் எல்லாம் கொண்டு வந்து நபிசாமுடத்தில் கொடுத்தார்கள். அதுக்கடுத்து திரும்பவும் உஸ்மான் அவர்கள் போகிறாங்க. திரும்பவும் 1000 தீனார் தங்க காசுகளை கொண்டு வந்து திரும்பவும் அல்லாஹுடைய தூதுடைய காலையில் கொண்டு வந்து மடியில் கொட்டுறாங்க. யோசிச்சு பாருங்க, மொத்தம் எவ்வளோ கொடுத்தாங்க? 100 குதிரை, 900 ஒட்டகம், அதில் 300 ஒட்டகத்துக்கு மேலே வியாபார பொருட்கள், உணவுப் பொருட்கள், எல்லா ஒட்டகத்திலும் ஆயுதங்கள், 200 ஊக்கியா வெள்ளி, 2000 தீனார்கள், 2000 தீனார் தங்க காசுகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அல்லாஹுடைய தூதுடைய காலடியில் கொடுத்தார்கள். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 200 ஊக்கியா வெள்ளிகள் கொண்டு வந்து கொடுத்தார்கள். அபூபக்கர் அவர்கள் முழுவதுமாக கொடுத்தார்கள். உமர் அவர்கள் தன்னுடைய செல்வத்திலே பாதி கொடுத்தார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு சிறிய தந்தை, வஜா அப்பாஸ் பிமாலின் கஸீரின், ரொம்ப அவரால் தூக்க முடியாத அளவுக்கு கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கொடுத்தார்கள். வஜா தல்ஹா வ சஅத் இப்னு உபாதா வ முஹம்மத் பின் மஸ்லமா குல்லுஹும் ஜாஉ பிமாலின். இது மாதிரியான சஹாபாக்கள், காசு இருக்கிற சஹாபியும் சரி, காசு இல்லாத சஹாபியும் சரி, கொண்டு வந்து கொட்டுனாங்க சஹாபாக்கள். நாளை மறுமை நாள் அல்லாஹ் கூப்பிடும்போது நம்மள்கிட்ட விசாரிக்கும் போது, எனக்காக நீ என்ன செஞ்ச அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்டான்னு வைங்களேன், அல்லாஹ் உனக்காக நான் அன்னைக்கு அந்த பள்ளிக்கு 200 ரூபா கொடுத்தேன் அல்லாஹ் அப்படின்னு சொன்னோன்னு வைங்களேன், அந்த பக்கம் உஸ்மான் நின்று இருப்பாரு, இந்த பக்கம் அபூபக்கர் நின்று இருப்பாங்க, சஹாபாக்கள் நின்று இருப்பாங்க. 2 பேரிச்சம்பழம் கொண்டு வந்து கொடுத்தாரு பாருங்க சஹாபு சுஃபா திண்ணை தோழர்கள்ல. உதாரணத்துக்கு அந்த பெயர் சொல்லப்படவில்லை அந்த சஹாபாக்களுடைய பெயர். அந்த அஸ்ஹாபு சுஃபால அபூ மாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி ஒரு சஹாபி இருந்தார். அவர் வேண்டாங்க சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்துக்கிருவோம். சௌபான் சின்ன பையன், நபி ஸல்லல்லாஹு மௌத்தாகும் போது 15 வயசு அவருக்கு. அவருடைய வரலாறு எல்லாம் படிச்சு பாருங்க, எந்த அளவு அல்லாஹ்வுடைய தூதரை லவ் பண்ணாங்க அவங்களுக்கு தெரியும். பள்ளிவாசல உட்காந்து அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாராம் அவர் அடிக்கடி. என்னப்பா ஆச்சு, ஏன்ப்பா கவலையா இருக்கே அப்படின்னு சொல்லி நபிசாம் கேட்கும்போது அவர் சொல்லுவாரா, யார சொல்லா, இன்னைக்கு உங்க கூட இருக்கிறோம், சந்தோஷமா இருக்குது, நீங்க நபி, நாளை மறுமையில நபிமார்களோடு நீங்க இருப்பீங்க, நாளை மறுமையில உங்களை நான் சொர்க்கத்துக்கு வந்தாலும் உங்களை பார்க்க முடியாம போயிருமோங்கிற பயம் கவலை இருக்கு யார சொல்ல அப்படின்னு. ஏன்னா நமக்கு சொர்க்கம் கிடைச்சா போதும் அப்படித்தானே, அவங்களுக்கு என்ன சொர்க்கத்துக்கு வந்தாலும் உங்களை பார்க்க முடியாம போயிடுச்சுன்னா அது என்ன பெருசு சொர்க்கம் யார சொல்லா அப்படின்னு சொல்லி சின்ன சஹாபி சௌபான் ரலியல்லாஹு அவர் 2 பேரிச்சம்பழம் கொண்டு வந்து கொடுத்தாருன்னு வைங்க. நபி ஸல்லல்லாஹு பணியாட்கள் ஒருவர், அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்கள் ஒருவர். நபி ஸல்லல்லாஹு மௌத்தாகும் போது 14 வயசு 15 வயசு சின்ன பையன், அவர் கொண்டு வந்து கொடுத்தார் அல்லாஹ்வுடைய பாதையில. அவர் கொடுத்த அந்த 2 பேரிச்சம்பழத்துக்கும் நம்முடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க நாம் சம்பாதிக்கக்கூடிய எல்லாவற்றையும் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்தாலும் சமமாகுமா? சமமாகுமா சொல்லுங்க? சத்தியமா சமமாகாது. அல்லாஹ்வுடைய வார்த்தை இருக்கிறது. 57வது அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார், வமாலக்கும் அல்லா துன்ஃபிகூன ஃபீ சபீலில்லாஹ். என்னாச்சு உங்களுக்கு, என்னடா ஆச்சு உங்களுக்கு நல்லா கேட்கிறார். என்னாச்சு உங்களுக்கு, ஏன் அல்லாஹ்வுடைய பாதையில செலவே பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கிறார். இந்த வசனம் யாரை பார்த்து கேட்கப்பட்ட வசனம்? யாரை பார்த்து கேட்டா அல்லாஹ் சொல்ல? யாரு? நம்மளை பார்த்து கேட்கல, சஹாபாக்களை பார்த்து கேட்டான். அவ்வளோ கொடுத்தவங்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், என்னாச்சு உங்களுக்கு, என்னாச்சு உங்களுக்கு, ஏன் அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க செலவே பண்ணாம இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்கிறாங்க. அவ்வளோ செலவு பண்ணவங்கள்ட்ட இப்படி கொஸ்டின்னா, எதுவுமே செலவு பண்ணாமல் நம்ம உட்காந்துருக்குறோமே, ஏதோ கிடைக்கும் போது ஏதோ 100 200 1000 செலவு பண்ணிட்டு அப்பா நிறைய செலவு பண்ணிட்டோம் நாம அப்படின்னு உட்காந்துருக்கிறோமே. அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா தொடர்ச்சியாக அந்த சொல்லக்கூடிய செய்தியை பாருங்க, வமாலக்கும் அல்லா துன்ஃபிகூன ஃபீ சபீலில்லாஹி வலில்லாஹி மீராத்து ஸமாவாத்தி வல் அர்த். வானங்கள் பூமியுடைய பொக்கிஷம் அல்லாஹ்வுக்குரியது. லா யஸ்தவி மின்கும் மன் அன்ஃபக மின் கப்லில் ஃபத்ஹி வ காத்தல். மக்கா வெற்றிக்கு முன்பாக செலவு செய்தார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்தார்கள், தானம் செய்தார்களே. மக்கா வெற்றிக்கு முன்பாக அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்தார்களே, அவர்களும் மக்கா வெற்றிக்கு பிறகு அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்தார்களே, அவர்களும் ஒருபோதும் சமமாக முடியாது என்றான்.
சஹாபாக்களுக்கு மத்தியில் அந்த இடத்தில் ஏற்றத்தாழ்வு உண்டு. பத்ர் போருக்கு ஒரு சஹாபி ஒரு பேரிச்சம்பளம் அல்லாஹ்வுடைய பாதையில கொண்டு வந்து கொடுத்தவரும், தபூக் போருக்கு மொத்த செல்வத்தையும், புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சஹாபின்னு வைங்க, மொத்த செல்வத்தையும் அவர் கொண்டு வந்து கொடுத்திருந்தாலும் அந்த பத்ர் போருக்கு கொடுத்த அந்த சஹாபியுடைய அந்தஸ்தை இந்த சஹாபி ஒருபோதும் அடைய முடியாது. அவங்கள்ட்ட அவ்வளோ செலவு செஞ்சு கூட அவங்களை அடைய முடியாதுன்னா நம்ம எந்த ஓரத்துக்கு போவோம்னு யோசிச்சு பாருங்க. அதான் சொன்னோம், நம்ம தபூக் போரே ஒரு நாளில் பேசக்கூடிய போர் அல்ல, 2 நாள் போகும். ஹுனைன் ரொம்ப சின்னது, அதனால நாளைக்கு ஹுனைன் ரொம்ப சுருக்கமாக பேசிடுவோம், சரிங்களா? அப்போ நபிசாசமுடைய அவர்களிடத்தில் கொண்டு வந்து சஹாபாக்கள் கொடுத்து 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 கொண்டே இருந்தார்கள். யார் கொடுக்கவில்லை என்றால் தங்களுடைய செல்வத்தை அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்தால் காலியாகி விடுமோ என்று பயந்த நயவஞ்சகர்கள் சல்லே காசும் கொண்டு வந்து கொடுக்கிறார். 3 சஹாபாக்கள் போருக்கு வராமல் இருந்தாங்க பாருங்க, அவங்களும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. போருக்கு வரல மட்டும்தான், ஆனால் அல்லாஹுடைய பாதையில செஞ்சாங்க, கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து தபூக்கு புறப்படுகின்றார்கள். நபிசாசம் அவர்கள் மதீனாவிலே எப்போவுமே ஞாபகங்க, ஒரு போருக்கு அல்லது ஏதாவது ஒரு படைக்கு நபிசாசம் புறப்படும் போது மதீனாவிலே பொறுப்புதாரியாக ஒருத்தர் விட்டுட்டு போவாங்க. அவர் தான் துளைப்பாரி, மக்களுக்கு ஏதாவது சந்தேகம் மார்க்க பிரச்சனைகள் தீர்வுகள்லாம் அவர் தான் பார்க்கணும், அவர் பொறுப்பு. தலைவர் இல்லாத நேரத்தில் துணைத் தலைவர், முதலமைச்சர்லாம் துணை முதலமைச்சர் பார்த்துக்குவார் இல்லையா வேலை, அந்த மாதிரி நபிசாசம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மதீனாவிலே பொறுப்புதாரியாக நியமிச்சுட்டு போகிறாங்க. அலிதானுக்கு ஒரே கவலை, அரபு நாட்டுடைய சிங்கங்க அவர், அசதுல் அரபி என்று பாராட்டப்படக்கூடியவர், அவர் அசதுல் அரபின்னு சொல்லி பாராட்டப்படக்கூடியவர். அலிதானுடைய அலி பேரை கேட்டாலே பயந்துருவாங்க எல்லாரும், அப்படி வீரமானவர். அவரை விட்டுட்டு போகிறாங்க நபிசாசம் என்னும்போது போறனாலே அப்படியே ஓடி வந்துடுவாங்க, அவ்வளோ ஆசை அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யணும். அவரை விட்டுட்டு போகிறாங்கன்னா அவருக்கு இதே கவலை, யார சொல்லா என்னையா விட்டுட்டு போறீங்க, நானும் வரேனே யார சொல்லான்ட்டு. அப்போ நபிசான் கேட்குறாங்க, அலா தர்தா அன் தக்கூன மின்னி பி மன்சிலத்தி ஹாரூன மின் மூசா இல்லா அன்னஹு லா நபிய பஅதி. அலியே, உங்களுக்கு இது சந்தோஷமா இல்லையா? மூசாவுக்கு அல்லாஹு தாலா ஹாரூனு எப்படி பகரமாக கொடுத்தானோ அதே மாதிரி எனக்கு பகரமாக நீங்கள் இருக்கிறீங்க, அது உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? மூசாவுக்கும் ஹாரூனுக்கும் அந்த செய்தி என்ன அப்படின்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா கூப்பிடுவான் மீட் பண்ணுறது, தெரியுமில்ல சம்பவம். 30 நாள் கூப்பிடுவோம், அது 10 நாள் எக்ஸ்ட்ராக்கி 40 நாள் ஆகும் மொத்தம். 40 நாள் ஆகும் மொத்தம். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வார், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமை விட்டுட்டு போவார். நீதாம்பா பொறுப்புதாரி, மக்களுக்கு எல்லாம் அட்வைஸ் பண்ணி தொலைவையே எல்லாம் பார்த்துக்க, மக்களை பார்த்துக்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவார். அவர் வரதுக்குள்ளே இங்கே என்ன ஆகும், பெரிய குழப்பமே நடந்திருக்கும். காளைக்கன்று வச்சு சாமிரி மக்களை வழிகெடுத்து வச்சிருப்பாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டு போனாங்க பாருங்க. அந்த மாதிரி நான் உங்களை விட்டுட்டு போகிறேன் அலி, அது மாதிரி சந்தோஷம் இல்லையா? ஆனால் என்ன ஒரே ஒரு செய்தி, மூசாவுக்கு ஹாரூன் நபி இருந்தார், ஆனால் எனக்கு பிறகு நபின்னு ஒருத்தர் கிடையாது. ஆனால் மூசாவுக்கு பகரமாக ஹாரூன் என்ன இடத்தை அந்த நேரத்தில் பெற்றாரோ அந்த மாதிரி உங்களுக்கும் அந்த இடம் உண்டு அப்படின்னு சொல்லி நபிசாம் சொல்லி காட்டுகின்றார்கள். அதன் பிறகு நபிசாமுடைய இந்த வார்த்தையை கேட்டு அலிரா அவர்கள் அமைதியாகிவிட்டாங்க. சரி, ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்துக்கிட்டாங்க. இன்ஷால்லாஹ் அடுத்த தகவல்களை இன்ஷால்லாஹ் நாளை பார்ப்போம். அன்பான சகோதரர்களே, செலவு செய்த அந்த விஷயத்தை குறித்து ஒரு 2 ஹதீஸை சொல்லிட்டு நம்ம நம்முடைய உரை முடித்துக் கொள்கின்றோம். அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யாமல் இருந்து விடாதீர்கள். உங்களால் கொடுக்க முடியல, இன்னைக்கு யாரும் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, தினந்தோறும் ஃபஜருக்கு எழுந்திருக்கும் போது, ஃபஜர் தொழுகை எழுந்திருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட தொகை, 1 ரூபா எக்ஸ்ட்ரா வேண்டாம், உங்களால் முடிஞ்ச 1 ரூபா, 2 ரூபா முடியுதா 2 ரூபா, 5 ரூபா முடியுதா 5 ரூபா எடுத்து அன்னைக்கு வெளியே வச்சிருங்க, பாக்கெட்லேருந்து வெளியே வச்சிருங்க. இது அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்ய வேண்டியது இன்னைக்கு அப்படின்னு சொல்லி. 100 ரூபா உங்களால் முடியும்னா தாராளமாக நீங்கள் வைங்க, எடுத்து வச்சிருங்க, பாக்கெட் விட்டு வெளியே எடுத்து வச்சுருங்க. இது செலவுக்குரியது, அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு பண்ண வேண்டியது. அதை அதுக்கு தவிர வேறு எதுக்கும் யூஸ் பண்ணாதீங்க. அது எடுத்துக்கிட்டே சுற்றுங்க. யாராவது கண்ணுக்கு தெரிஞ்சால் கொடுத்துருங்க, கண்ணுக்கு தெரியல ஒரு பாக்ஸில் கொண்டு வச்சுருங்க, அடுத்த நாளும் சேர்த்து கொடுத்துருங்க. செலவு செய்யாமல் இருந்துடவே இருந்துடாதீங்க அல்லாஹ்வுடைய பாதையில். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம துவா கேட்குறோம், அல்லாட்ட துவா கேட்குறோமா இல்லையா? சொல்லுங்க, துவா கேட்குறோமா இல்லையா? எல்லா துவா ஏற்றுக்கிட்டான் அல்லாஹ் தஆலா. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய எத்தனை தேவை கேட்டிருப்போமா இல்லையா? எல்லா தேவையும் கிடைச்சிருச்சா? கிடைக்கல.
கிடைக்காமல் போவதற்கு நிறைய காரணங்கள் உண்டு. நம்ம ஆறுதலுக்கு நமக்கு நாமே சொல்லிக்கிறோம், சரி அல்லாஹ் மறுமை நாளில் கொடுத்துக்குருவோம், பைத்தை விட சிறந்ததுன்ட்டு. அல்லாஹ் மறுமை நாளில் எத்தோட சிறந்தது கொடுத்துக்குருவோன்னு ஆறுதலுக்கு நம்ம சொல்லிக்கலாம். ஹராம் இருந்துச்சுன்னா கிடைக்காது துவாக்கு பதிலே, அது நான் வச்சுக்கிறேன். இங்கேயும் கிடைக்காது, மறுமையிலையும் கிடைக்காது. ரொம்ப நிறைய காரணங்கள் உண்டு பதில் கொடுக்கப்படாமல் இருப்பதற்கு. ஆனால் மலக்குமாருடைய பிரார்த்தனை நிராகரிக்கப்படுவதில்லை. மலக்குமாருடைய பிரார்த்தனைக்கு மறுப்பு இல்லை. அல்லாஹ் ஏற்றுக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாமின் ஹதீஸ் எப்படி வருது ஞாபகம் வர மாட்டேங்குது. அடியான் காலை அடையும் போது, அடியான் ஆதமுடைய மகன் காலை அடையும் போது மலக்குமார்கள் ஃபயன்சிலானி மலக்கானி, 2 மலக்குமார்கள் வானத்திலிருந்து இறங்குகிறார்கள். 2 மலக்குமார்கள் வானத்திலிருந்து இறங்குகிறார்கள். ஃபயக்கூலு அஹதுஹுமா, அதில் ஒருத்தர் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார். அல்லாஹும்ம இஅதி கல்ஃபன் அல்லாஹ் முன்ஃபிகன், யா அல்லாஹ் உன்னுடைய பாதையில இன்னைக்கு யார் செலவு செய்கிறானோ அவனுக்கு இன்னும் அதிகமாக கொடு. மலக்கு என்ன துஆ செய்வாரம்மா? ஒரு மலக்கு உன்னுடைய பாதையில இன்னைக்கு யார் செலவு செய்வாரோ, அதனால தான் நம்ம ஃபஜர்னே சொல்லுவோம். நாம ஃபஜர்னே சொல்லணும். அதனால தான் ஃபஜருக்கு நீங்கள் எழுந்திரிச்ச உடனே இன்னைக்கு இது சதகா கூடியதுன்னு எடுத்து வச்சிருங்க. நீங்கள் அன்னைக்கு நீங்கள் கொடுக்கலன்னாலும் அடுத்த நாள் சேர்த்து கொடுத்துருங்க, எடுத்து வச்சிருங்க. மலக்கு அந்த நேரத்தில் ஃபஜருடைய நேரத்தை தான் அந்த துவா செய்வார். யா அல்லாஹ் இன்னைக்கு உன்னுடைய பாதையில் யார் செலவு செய்வாரோ அவருக்கு நீ இன்னும் அதிகமாக கொடு, இதுக்கு பின்னாலும் அதிகமாக கூடி. 2வது மலக்கு வயக்குல் ஆஹர், 2வது மலக்கு சொல்வாராம், அல்லாஹும்ம இஅதி மும்சிகன் தலஃபன், யா அல்லாஹ் இன்னைக்கு உன்னுடைய பாதையில் யார் கொடுக்கலையோ, டெய்லி இந்த துவா டெய்லி உண்டு, இன்னைக்கு உன்னுடைய பாதையில் யார் செலவு செய்யவில்லையோ அவனுக்கு அழிவை கொடு. என்ன கொடு? கொடுத்துறாதேன்னு சொல்லி இதுவா செய்ய மாட்டாங்க. அவனுக்கு இதுக்கு மேலே அதிகமாக கொடுத்துறாது, எல்லாம் இருக்கிறது போதும், நிறுத்திரி, எல்லாம் கொடுக்காம இருந்துறாதுன்னு சொல்ல மாட்டாங்க. நாசமாக்கி விட்டுரு எல்லாம் அவனே துவா செய்வாங்க, பதுவா செய்வாங்க. அதனால அல்லாஹுடைய பாதையிலே சஹாபாக்கள் சதகா கொடுக்கக்கூடிய விஷயத்தில் எவ்வளவு ஆர்வத்தோடு முன் வந்தார்கள் என்பதை கவனித்து அதை நம்முடைய வாழ்க்கையை அதிகமாக நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். சதகா செய்வதால் நமக்கு ஏற்படக்கூடிய மிக முக்கியமான இன்னொரு பலன் நபிசாமி அவர்கள் சொன்னார்கள், இன்ன சதகா என்பது லதுத்ஃபி கதபர் ரப், அல்லாஹுடைய கோபத்தை அணைத்துவிடும். நம்ம யாருமே பாவம் செய்வதிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் கிடையாது. தெரிந்தோ தெரியாமல் நம்மிடத்தில் என்ன ஆகும்? தீமைகள் நடக்கத்தான் செய்யும். அப்போ நம்ம தீமை செய்யும் போது, பாவம் செய்யும் போது, அல்லாஹ் தடுத்த பாவத்தை செய்யும் போது அல்லாஹ் நம்ம மீது கோபம் கொள்வான். நபிசன் சொன்னாங்க, வகீரத்துல்லாஹி ஐயாத்தியல் அப்து மா ஹர்ரம் அல்லாஹு அலைஹி, அல்லாஹ் எப்போது ரோஷம் கொள்வான், எப்போது கோபம் கொள்வான் அப்படின்னா, அல்லாஹ் தடுத்த காரியத்தை ஒரு அடியான் செய்யும் போது அல்லாஹ் தஆலா அவன் மீது கோபம் கொள்வான் அப்படின்னா. அப்போ அல்லாஹுடைய கோபத்திற்கு நாம் ஆளாகாமல் இருக்கணும் அப்படின்னா சதகா அதிகமாக செய்யும். லதுத்ஃபி கதபர், அல்லாஹுடைய கோபத்தை அணைத்து விடும். யாருக்கெல்லாம் நல்ல மவுத்து வேணுங்க கை தூக்குங்க. நல்ல மவுத்து வேணுங்கிறவங்க எல்லாம் கை தூக்குங்க. எல்லாருக்கும் வேணும் தானே? மாஷல்லா பாரக்கல்லா, அல்லாஹ் தஆலா உங்களுடைய ஆசையை முழுமையாக நிறைவேற்றட்டும். சரியா? நம்ம ஆளுங்க விரும்புகிறோம், ஆனால் செய்கிறதுக்கு முன் வர்றது இல்லைங்க. சஜ்தால மவுத்து வேணும்னு நிறைய விரும்புகிறோம், ஆனால் சஜ்தா செய்கிறதுக்கு முன் வர்றதில்லை. உண்மைதானே? சஜ்தால மவுத்து வேணும் ஆசைப்படுறோம், சஜ்தா செய்கிறதுக்கு ஆசைப்படுறதில்லை. யதார்த்தம். அப்போ நல்ல மவுத்து வேணும்னு விரும்புகிறீங்கன்னா நபிசம் சொன்னார்கள், வத்தது ஃபஉமி ததசு, தீமையான மவுத்து, தீய கெட்ட மரணத்திலிருந்து பாதுகாப்பு பெற்று நல்ல மரணம் வேண்டும் என்றால் நபிசன் சொன்னாங்க, சதகா அதிகமாக செய்யுங்கள். சாபாக்கள் தபுக் போரின் போது மட்டுமல்ல, எண்ணற்ற சம்பவங்கள் இருக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 1,00,000 தீனார்கள், 1,00,000 தீனார்கள் லொஹர் தொழுகைக்கு நேரத்தில் வந்துச்சு, அசர் தொழுகைக்கு முன்னாடி காணாமல் போச்சு. எல்லாம் சதகா கொடுத்து 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 காலி பண்ணிட்டாங்க. 1,00,000 தீனாருங்க, எவ்வளோ கிலோங்கிறத கணக்கு போட்டுக்கிறது. அது போன்ற ஒரு தன்மை நம்மிடத்தில் கொண்டு வருவதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெண்களுக்கான கேள்வி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதைபியா உடன்படிக்கையின் போது ரோம நாட்டு மன்னருக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்பினார்கள். அந்த அனுப்பப்பட்ட சஹாபியுடைய பெயர் என்ன? அனுப்பப்பட்ட சஹாபியுடைய பெயர் என்ன? ஆண்களுக்கான கேள்வி.
அந்த சஹாபியை வழியில் இடைமறித்து ஒரு நகரத்தை சார்ந்த ஒரு கவர்னர் கொலை செய்து விட்டார். எந்த நகரத்தை சார்ந்தவர் அந்த கவர்னருடைய பேர் சொல்லலை, நாம எந்த ஊருன்னு சொன்னோம். அந்த எந்த ஊரை சார்ந்த எந்த நகரத்தை சார்ந்த கவர்னர் அந்த சஹாபியை கொலை செய்தார். ஆண்களுக்கு பஸ்ரான் பதில் வந்துருச்சு. பஸ்ரா நகரத்தை சார்ந்த கவர்னர் யாரோ ஒருத்தர் நீங்களே முடிவு பண்ணி வாங்க, மாற்றி மாற்றி படிச்சுக்க. سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.